இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சமந்தி, அண்ணாமலையும் நானும் வெண்ணிலாக்கு சீர் செய்ய வந்திருக்கோம். வேணான்னு சொல்லாம நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இது இன்னாடி பெரிய அதிசயமாக்கிது. சீர் வேணும்னு இந்த அம்மா தான் இதோட மருமவனை விட்டு கேட்டுச்சு. இப்ப என்னமோ பொண்ணுக்கு நாங்க சீர் செய்ய போறோம்னு சொல்லி நிக்குது. ஒரே குழப்பமாக்கிது. என்னங்க மேம்? என்ன சம்பந்தி இதெல்லாம்? வெண்ணிலாவுக்கு தானே? வெண்ணிலாவுக்கா? கல்யாணத்துல வெண்ணிலா இந்த நகைகளை போட்டுக்கிட்டு தான் வரணும். அண்ணி, இது என்ன அண்ணி, ஊர்ல இல்லாத வழக்கமா இருக்கு. நாளைக்கு இதெல்லாம் யாருக்காவது தெரிஞ்சா இந்த நகைக்காகவும் பணத்துக்காகவும் தான் ஆசைப்பட்டு நாங்க பொண்ணை கட்டி கொடுக்கறதா ஊரே பேசும் அண்ணி. எங்களுக்கு இது வேண்டாம் அண்ணி. முதலா என் மருமகளுக்காக ஆசைப்பட்டு நாங்க ஒரு விஷயம் பண்றோம். அத வேண்டான்னு சொல்லாதீங்க அண்ணி. ஊரும் உறவும் நல்லது சொன்னாதான் அதை எடுத்துக்கணும். கெட்டது சொல்லும் போது அதை எடுத்துக்க கூடாது. நீ என்ன அண்ணாமலை விளக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க சம்பந்தி, ஏன் மருமக, அவளுக்கு நாங்க செய்யணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கோம். யார் என்ன சொன்னா எங்களுக்கு என்ன? வெண்ணிலா, இங்க வாமா. அவங்கள என்ன பாத்துட்டு இருக்க? நீ வா, இங்க வா. வா, உட்கார். அண்ணாமலை, இத போடலாமா? அக்கா ஒரு நிமிஷம் இரு. இந்த கல்யாணம் நடக்கணும்னா வெண்ணிலாவுக்கு 40 பவுன், வருணுக்கு 10 பவுன் போடணும்னு அத்தை லீலாவதியை ஆசைப்படுறாங்க. இப்போதைக்கு இந்த விஷயத்தை அண்ணாமலை கிட்ட சொல்ல வேண்டாம். ஒரு வேலை அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் பொண்ணோட கல்யாணம் நின்றுடும். சம்பந்தி, அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே சொல்லல. எங்க மாப்பிள்ளையால உங்களுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்திருக்குன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சம்பந்தி. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சம்பந்தி. என்ன சம்பந்தி இது? நீங்க போய் எங்க கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு ஏன் எங்களை இப்படி சங்கடப்படுத்துறீங்க? வெண்ணிலாவ உங்க வீட்டு மருமகன்னு நீங்க விட்டு கொடுக்காம பேசும்போதே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நீங்க எதுவும் கேட்கலன்னு. என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, இது அண்ணாமலைக்கு தெரிஞ்சு அவ ரொம்ப கஷ்டப்படுவா. இத நான் பாத்துக்கிறேன். உத்தம ஏதோ குழப்பிட்டான். அருவி, அருவி, என்னம்மா? உத்தமன் எங்க? மாமா மேல ரூம்ல தான் இருக்காரு. நான் கூப்பிட்டேன்னு சொல்லி கீழே வர சொல்லு. சரிங்கம்மா. என்ன நாமல, நீயும் லீலாவதியும் சம்பந்தி வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி போனீங்க. இப்ப வந்ததும் வராததுமா மாப்பிள்ளைய ஏன் தேடுற?
எல்லாம் காரணமாதான் மாமா. காரணம் கீரணும்னு ஏன் நம்மள சுத்தி வளைச்சிட்டு இருக்க? நம்ம மாப்பிள்ள சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய பாவத்தை பண்ணிட்டாருங்க. அப்படி என்ன பண்ணாரு? அத்தை கூப்பிட்டீங்களா? ஏன் மாப்பிள்ள இப்படி பண்ணீங்க? ஒரு குடும்பத்தையே கூண்டோட அழிக்கிற மாதிரி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கீங்களே, அத பத்தி தான் கேக்குறேன். அத்தை நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. போதும் மாப்பிள்ள உங்க நடிப்பு. நான் யார கேட்டு சம்மந்தி வீட்டுக்கு போய் செய்முறையில வெண்ணிலாக்கு 40 பவுனு, வருணுக்கு 10 பவுனு நான் போட சொன்னதா சொன்னீங்க? நீங்க சீர்சனத்தை வேணும்னு கேட்ட பாவத்தை கூட மன்னிச்சிட முடியும். ஆனா அத கேட்க சொன்னதா அக்காவை கை காமிச்சிருக்கீங்க. எந்த குடும்பம் அவமானப்பட்ட கூடாதுன்னு கலங்கி துடிச்சு நாம வெண்ணிலாவுக்கு சீர் செய்யணும்னு சொன்னாங்களோ அவங்கள, என் அக்காவை கொச்சப்படுத்திருக்கீங்க. இதுக்கு உங்களை எப்படி மன்னிக்கிறது? ஏமாப்ல எதுக்கு உங்க புத்தி இப்படி குறுக்கு புத்தியா போகுது? இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்துறதுக்கு அண்ணாமலை எவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கான்னு நாம எல்லாரும் பாத்துக்கிட்டு தானே இருக்கோம். அது தெரிஞ்சும் நீங்க அதை போய் ஏன் இப்படி கெடுக்க நினைக்கிறீங்க? நீங்க பண்ணது பெரிய தப்பு மாப்பிள்ள. ஒரு குடும்பம் கடனாகி அசிங்கப்பட்டு வீட்டை விட்டு வெளியே துரத்தோட வலியும் வேதனை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அது அனுபவிச்சது நாங்க. அது தெரிஞ்சும் ஏன் இப்படி பண்ணீங்க சொல்லுங்க மாப்ள. இங்க பாருங்க மாப்பிள்ள, என்னைக்கு வெண்ணிலா இந்த குடும்பத்தோட மருமகன் அண்ணாமலை முடிவு பண்ணாலோ அன்னைக்கே அந்த மொத்த குடும்பமும் நம்ம குடும்பம் தான். அவங்க தரத்தை ஆழம் பார்க்க நினைக்கிறது இந்த குடும்பத்தோட கௌரவத்தை கெடுத்து நினைக்கிறதுக்கு சமம். வெண்ணிலா குடும்பத்தை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாரா இருந்தாலும் அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு ஒரு முடிவோட இருந்தோம். அது நீங்க ஒரே காரணத்தினால இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். சுந்தரராஜா போ. என்னங்க இது? ஏமாச்சா எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை எல்லாம் பாக்குறீங்க?